நான் இன்னமும் அதிகமாக பேசியிருக்கேன். இந்த நேரத்தில் வந்து துயரமான சம்பவத்தில் நான் பேசலை. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் எங்களுக்கு யாருன்னு தெரியும். ஏன் இதுக்கெல்லாம் திட்டம் போட்டு கொடுத்துருப்பேன்னு தெரியும். பாவம் விஜய்க்கு வந்து கூட நான் வந்து நம்புகிறேன். விஜய் கூட வந்து இவ்வளவு வந்து திங்க் பண்ண முடியாது. அவர் வந்து ஒரு இயக்குனர் படத்தில் நடிக்க தான் தெரியுமே தவிர எப்படி ஆர்கனைஸ் பண்ண தெரியாது. இதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அங்கே யாரு? அதெல்லாம் பல நுட்பமான கேள்விகள் இருக்குது. அந்த அம்மா எவ்வளவுக்கு செக் பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல. இப்போதைக்கு இமிடியட்டாக விடுதலை சிறுத்தையோட இளைஞனுடைய கோரிக்கை 3 பேரை கைது செய்யணும், எந்த பாரபட்சம் இல்லாமல். அப்பத்தான் ஸ்டாலின் அப்படின்னா அந்த பேருக்கு, உங்கள் அப்பா வச்ச பேருக்கு ஒரு உண்மையாக இருக்கும். முதல்ல கைது செய்ய பண்ண வேண்டியது விஜய். ஒரு பிரச்சனையும் இல்லை. விஜய் கைது செய்ய போடு 2 நாள் இதில் போட்டானே தெரியும், மக்களுடைய பிரச்சனை தெரியும். ஆதரவாளர்களும் அதுக்கப்புறம் திருந்த வாய்ப்புகள் இருக்குல்ல. திருந்து வாங்கி அதுதான் நானும் சொல்கிறேன். இனிமேல் போகக்கூடாதா, முறையாக போகணும்னா இங்கே பாருங்க, இது ஒன்று பெரிய கூட்டம்லாம் அப்படி ஒன்று நீங்கள் சும்மா ஜூம் பண்ண. இன்னொன்று சொல்லி இந்த மெயின் ஸ்ட்ரீம் டிவி இருக்குது பார்த்தீங்களா, அவங்களும் கைது பண்ணி 4வது சேர்த்துக்குங்க. 3 பேர் சொன்ன 4வது. அவங்க என்னென்னா காலையில் இதோ பெறப்பட்டு விட்டார், ரூமை திறந்து விட்டார், வெளியே வந்து விட்டார், 2 வீலர் காரில் ஏறி விட்டார், ஏர்போர்ட் வந்து விட்டார்னு இப்படியே அவங்களை அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு என்ன தெரியும், அது ஒரு போதை தானே. ஒரு கஞ்சா அடித்தா என்ன போதை வருமோ அதே மாதிரி ஒரு நடிகரை பார்க்கும்போது வருது. நீங்கள் இதே நேரத்தில் வந்து அஜித் அனுப்புங்க, நான் சேலஞ்ச் பண்ணுறேங்க. இதே பிரச்சனை வரும். ஆனால் அந்த தம்பி வந்து உணர்றாரு, நம்ம அந்த சினிமா போதையை பயன்படுத்தக்கூடாது, மற்றவனுக்கு கேவலமா. இந்த ஆள் போய் அங்கே போய் பாட்டு பாடுற, ஒரு பாட்டு 10 ரூபா அப்படின்னு ஒரு டைலாக் பாடுற, அப்படிலாம் பாராட்டுறேன். அதனால் வரவே இருக்கிறான். அந்த வாய் வந்து நான் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மார்க் மூடுவேன்னு சொல்கிற முடியுதா? எல்லாம் உங்களை ஏமாற்றி உங்களை கொல்ல பண்ணுறாங்க. இதான் உண்மையான மேட்ரு. தயவு செய்து இளைஞர்கள், நான் குறிப்பாக இளைஞர் செய்கிற முறையில் இளைஞர்களை நீங்கள் அது என்ன டிவிக்கு இளைஞராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லை எந்த கட்சி இளைஞராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நேர்மையாக இருங்க. ஒரு தலைவர் வர்றான்னா தூரத்திலிருந்து பாருங்கள், போய் நீங்கள் எல்லாத்தையும் மக்கள் அப்படியே நசுக்கி அங்கே ஒரு பள்ளம் போட்டிருக்கான்னு சொன்னாங்களே, அந்த பள்ளத்தில் ஏன் அவங்க முதல்ல போய் பார்க்கல? அந்த கட்சியில் வந்து 2ஆம் கட்ட தலைவர் இருப்பாங்கல்ல, இளைஞரணி இருக்கும்ல, அதே மாதிரி தொண்டரணி இருக்கும்ல, இதெல்லாம் மோசமான ஏரியா, அண்ணன் நீங்கள் வராதிங்கனே, அங்கேயே பேசுன்னு சொல்லணும்ல. இப்போ எல்லாம் தற்குறி பயலாக இருக்காங்களான்னு தெரியல.